அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை களையக்கூடிய, சந்தேகம் இல்லாமல் அரபியில ஒரே மாதிரி எழுத்துக்கள் வரலாம். அப்ப இது பாவா தாவா தாவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு சந்தேகம். அது கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்காக வேண்டி நான் ஒரே மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் தனித்தனியா எப்போ போட்டுக்கிறேன். அதை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சந்தேகம் இந்த பாடத்தோட கூடி முடிஞ்சிடும், இல்லாம போயிடும். அதனால நல்லா ஒண்ணு கவனிச்சு பாருங்க. ஒரே மாதிரி வரும், ஆனா புள்ளி வித்தியாசம் வரும். புள்ளி வித்தியாசம் வந்ததுன்னு சொன்னா இது பா, இது தா, இது தான் கருத்து. அதுக்காக வேண்டி இந்த பாடத்தை நான் தயார் பண்ணியிருக்கேன். பாருங்க, இது பா, இது தா, இது சா. பாவுக்கு ஒரு புள்ளி கீழே, தாவுக்கு 2 புள்ளி மேல, சாவுக்கு 3 புள்ளி மேல, தாவுக்கு 3 புள்ளி மேல. இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பா தா சா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது பா, இது தா, இது சா. புரியுதுங்களா? பாருங்க, அதே மாதிரி இது 3 ஒரே மாதிரி இருக்கும். இது ஹா, இது ஹா, இது ஜா. இது ஹா பிளைனா, இது ஹா ஒரு கரகர போடும். இது ஜா, ஜீம். அப்ப ஹாவுக்கு ஒரு புள்ளி மேல, ஜீமுக்கு ஒரு புள்ளி கீழே. ஹாவுக்கு புள்ளி இல்ல, புரியுதுங்களா? அதே மாதிரி தாலு தாலு, இது தாலு தாலு கொஞ்சம் டஃப்பா சொல்லணும், இது கொஞ்சம் ஸ்மூத்தா சொல்லணும். தாலு தாலு. அதே மாதிரி ரா ஜா, ஒரு புள்ளி இருந்தா இந்த சவுண்ட் அப்படியே மாறி, ராங்கிறது ஒரு புள்ளி வந்தா ஜா அப்படிங்கிற சவுண்ட். அதே மாதிரி சீனு ஷீனு, இது புள்ளி இல்லைன்னு சொன்னா சீனு, 3 புள்ளி மேல இருந்து சொன்னா ஷீன் ஷீன். இது புள்ளி இல்லைன்னு சொன்னா சாது, ஒரு புள்ளி மேல வந்தா லாக், சவுண்ட் அப்படியே மாறி சாது லாக். இது தா, இது லா, தா தா, இது லா. இது ஐனு, இது கைனு. ஐனுங்கிறது ஸ்மூத்தா வரும், கைனுங்கிறது கொஞ்சம் கரகரப்போட கூடி சொல்லக்கூடிய கைனு கைனு. அதே மாதிரி இது ஃபா ஃபா. இது காஃப். ஃபாங்கிறது கொஞ்சம் நீட்டி வரும், காஃப்ங்கிறது ரவுண்ட் ஷேப்ல வரும். 2 புள்ளி மேல, ஃபாவுக்கு 1 புள்ளி மேல, காஃப்க்கு 2 புள்ளி மேல, நூனுக்கு 1 புள்ளி மேல. புரியுதுங்களா? இதுதான் இந்த உங்களுக்கு கன்ஃபியூஷன் தீர்ப்புன்னு சொன்னா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அளவு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்ப இது பா, இது தா, இது ஹா, இது ஹா, இது ஜீவன் புரிஞ்சிடும். இனி புள்ளி இல்லாத எழுத்துக்களை நீங்க புரிஞ்சுக்கணும். புள்ளி இல்லாத எழுத்து, அலிஃபுக்கு புள்ளி இல்ல, தாலுக்கு புள்ளி இல்ல, ராவுக்கும் புள்ளி இல்ல, சீனுக்கும் புள்ளி இல்ல, சாதுக்கும் புள்ளி இல்ல, லாதுக்கும் புள்ளி இல்ல, இந்த தாவுக்கும் புள்ளி இல்ல, ஐனுக்கும் புள்ளி இல்ல, காஃபுக்கு புள்ளி இல்ல. இந்த காஃபு இது வந்தாதான் காஃபுன்னு ஒரு அடையாளம் தெரியும். லாமுக்கும் புள்ளி இல்ல, ஹாவுக்கும் இல்ல, லாமுக்கும் இல்ல, மீமுக்கும் இல்ல, வாவுக்கும் இல்ல, ஹாவுக்கும் இல்ல, ஹம்சாவுக்கும் இல்ல. இது புள்ளி இல்லாத எழுத்துக்கள். ஆ தா ரா சா சா தா ஆ கா லா. ஹா லாங்க எழுதிருக்கு, 2 தடவை எழுதிட்டேன், சாரி. ஹா மா வா ஹா ஹம்சா. இது புள்ளி இல்லாத எழுத்துக்கள். அப்ப புள்ளி உள்ள எழுத்துக்களையும் நீங்க புரியணும், புள்ளி இல்லாத எழுத்துக்களும் புரியணும். ஒரே மாதிரி வரக்கூடிய எழுத்துக்களை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அரபி ரொம்ப லேஸ், அரபி ரொம்ப லேஸ். குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் ஓதலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா சில பேரு பாவ நூன்னு சொல்லுவாங்க, நூன பான்னு சொல்லுவாங்க. ஆனா பாக்கு 1 புள்ளி கீழே, நூனுக்கு 1 புள்ளி மேல. இந்த பா நூனு இது தவிர வித்தியாசம் வரும். அதே மாதிரி சீன ஷீன்னு சொல்லுவாங்க, ஷீன சீன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வித்தியாசம் வரும். அதே மாதிரி சுவாது வாது வித்தியாசம் சில பேருக்கு தெரியாது. அதனால இந்த வித்தியாசத்தை தெரியணுங்கிறதுக்காக இந்த பாடத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது நல்ல ஒரு கிளீனா நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா பாக்கி இல்லாம லேசா. நாளைக்கு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.